guys, வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலே எப்படி சிம்பிளாக ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, கெமிக்கல் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம், செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பூந்தி கொட்டை தான் எடுத்திருக்கோம். இப்போ பூந்தி கொட்டையிலேருந்து நம்ம உள்ளே இருக்கிற கொட்டையை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கொட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இடித்து இதுக்குள்ளே இருக்க கொட்டையை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், உள்ளே இருக்கிற இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம உள்ளே இருக்கிற இந்த கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இந்த கொட்டை வந்து ஆக்சுவலாக நமக்கு தேவை கிடையாது. இது மாதிரி எல்லா பூந்தி கொட்டையிலையும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொட்டையையும் நம்ம இந்த மேலே இருக்கிற தோலையும் வந்து தனியாக செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு கொட்டை தேவையில்லை, மேலே இருக்கிற தோல் தான் நமக்கு தேவை. அதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சும்மா மண்ணாக இருக்குன்னு அலசுறப்பே பாருங்கள் எவ்வளோ நுரை வருதுன்னு சொல்லிட்டு. சும்மா அலசும் போதே இவ்வளோ நுரை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது அலசிட்டு தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம். இப்போது அலசியாச்சு. ஒரு டம்ளர் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுறலாம். மூடி போட்டு இதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. இப்போது நம்ம சோக் பண்ணி வச்ச பூந்தி கொட்டையோட தோல் வந்து நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இதை நம்ம கையால் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். கையால் நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா மசிக்கும் போது நுரையாக வரும். நல்லா மசிச்சுக்கோங்க கையால். பாருங்கள், நல்லா வந்து நான் கரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போவே எந்த அளவுக்கு வந்து ஃபோம் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போது ஒரு கடாயில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த சோப் நட் கரைச்சி வச்சோல அந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் நான் வந்து ஹைபிஸ்கஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த ஃபேஸ் வாஷ்க்கு நம்ம வந்து ஹைபிஸ்கஸ் பவுடர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஹைபிஸ்கஸில் வந்து நேச்சுரலாகவே பொட்டாக்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே யூத்ஃபுல்லாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னை ஈவன் டோன் ஆக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது 15 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஃபேஸ் வாஷில் நம்ம ஏன் பூந்தி கொட்டை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பூந்தி கொட்டை ஒரு நேச்சுரலான கிளென்சிங் ஏஜென்ட். ஸோ நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளென்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது இச்சிங் ரேஷஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை ஈவன் டோன் ஆக்குறதுக்கும் இந்த பூந்தி கொட்டை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு இதில் வந்து நம்ம வெள்ளை கிளாத் வந்து போட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 1 வீக் போல் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முடியும் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கையில் வந்து நான் ஊற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபோம் வருதுன்னு. அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இந்த ஃபேஸ் வாஷை வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சப்போஸ் ரொம்பவே ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் கொஞ்சம் விட்டமின் இ கேப்சூல் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க விட்டமின் இ கேப்சூல் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த ஃபேஸ் வாஷை எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பியூட்டி அண்ட் நேச்சுரல் சீக்ரெட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். தேங்க்யூ.